பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமென். பிரைஸ் காட். இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையை சொல்லுகிறார். நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த நிச்சயமாக என்கிற வார்த்தையின் கீழே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். இந்த நாளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிச்சயமான விடுதலையை நான் உனக்கு கட்டளையிடுவேன், நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவரை ஆராதித்தாலும் செபித்தாலும் தேவனை பின்பற்றினாலும் இன்னும் அநேக காரியங்களில் நிரந்தரமான ஒரு முழுமையான விடுதலையை பெறாமல் இன்றைக்கும் பல்வேறு கேள்விகளோடு நாம் இருப்பது உண்டு. நான் செபிக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், சபைக்கு செல்லுகிறேன், ஆனாலும் இந்த பர்டிகுலர் காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, என் பினான்சியல்ல ஒரு விடுதலை இல்லையே, என்னுடைய சரீரத்துல ஒரு விடுதலை இல்லையே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லையே. ஒருவேளை இந்த சந்தேகத்தோடு இந்த கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விடுதலையை நிச்சயமாய் நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இது 100% உண்மையான ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு நிச்சயமான விடுதலை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திக்க அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. Praise God. Amen. Hallelujah. நம்புங்கள். ஸ்தோத்திரம். Hallelujah. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அழகா சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். Praise God. அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அக்கினியை பார்த்த உடனே பயப்படவில்லை. அக்கினி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இன்னும் 7 மடங்கு, இன்னும் 7 மடங்கு, எத்தனை மடங்கு அதிகரித்தாலும் அக்கினியை பார்த்து பயப்படவில்லை. காரணம், அவர்களுக்கு தேவன் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. கடைசி செகண்ட்லயாவது என் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் விடுவிப்பார். பிரைஸ் காட். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்கிற தேவன். அந்த வார்த்தையின் மேல அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. தேவ பிள்ளையே, நம்புங்கள், வார்த்தையை நம்புங்கள், வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். இந்த தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. கட்டுக்கதைகளை பேசவில்லை, மனுஷன் எழுதின வார்த்தைகளை பேசவில்லை. தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட வேத வாக்கியங்களை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிற இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. நம்புங்கள், அவர் விடுவிக்க போகிறார். நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். எவைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, Praise God, எவைகளில் உங்கள் கால் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, உங்களுடைய சரீரம் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, ஒரு விடுதலைக்காய் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குடும்பமும் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் ஒரு விடுதலை கிடைக்காதா ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் விடுவிப்பேன். ஓ, பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு நிச்சயமான விடுதலையாக்குகிற ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருவதாக. பிரைஸ் காட். நம்புங்கள், ஒரு நிச்சயமான விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, செபித்து துதித்து கர்த்தரை பாடும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை சடுதியாய் புறப்பட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது உண்மை என்று சொன்னார்.
பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பின மாத்திரத்தில் அவன் கையில் கட்டப்பட்ட சங்கிலிகள் கலண்டு விழுந்தது உண்மை என்று சொன்னால், சபையே, கர்த்தர் உன்னை நிச்சயமாய் விடுவிக்க போகிறார். எந்த சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தாலும், எத்தனை சொத்தரும் கை கால்களையும் சங்கிலிகளினால் கட்டி தொழு மரத்தில் மாட்டி வைத்திருந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிறவர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிறவர். உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் விடுவிக்கிறவர். உங்கள் கணவன் மனைவிகளை நிச்சயமாய் விடுவிக்கிறவர். சபையை நம்புங்கள். Praise God. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, நிச்சயமான விடுதலை வேணாண்டவரே. 100% நிச்சயமான விடுதலையை நாங்கள் எங்கள் குடும்பமாய் அனுபவிக்கப்படணும். எங்கள் குடும்பம் முழுவதும் விடுவிக்கப்படணும். இந்த வார்த்தையை நிச்சயமா செய்யுங்கன்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்யும் பொழுதே ஒரு தெய்வீக விடுதலை உங்கள் மேல் கடந்து வரப்போகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. Praise God. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு விடுதலையை ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. ஆவியினால ஒரு விடுதலையை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபியுங்கள். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுக்காய் செபிக்கிறேன். அவர்கள் எவைகளில் விடுவிக்கப்படாமல் விடுவிப்பார் இல்லாத சீயோனை போல, எஸ் லார்ட், அவர்கள் அழுது கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காய் வருகிறேன். எங்கள் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமான விடுதலையை தருகிறவர் அல்லவா? அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிற காரியத்தில், குடும்பங்கள்ல, கையின் பிரயாசத்தில் ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. அந்த விடுதலை வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நிச்சயமாகவே என்கிற வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.